வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்தியை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைப்பதில் முன்னுரிமை உண்டு? ஸோ வங்கிகளில் மக்கள் எல்லாமே மோதிட்டுருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தல் காரணமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழுவதுமாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்புகள் அங்கங்கே வந்துட்டுருக்குங்க. ஸோ வரக்கூடிய தேர்தல் காரணம் 2026 இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொடுத்துருவாங்க. பொங்கல் முடிந்த உடனே தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்க ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நடக்க போகுது அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ 31/1/2026 தான் கடைசி நாள் நீங்கள் நகைக்கடனை வாங்குறதுக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறதாக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து அறிவிக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் தங்க நகையின் மதிப்பிலிருந்து 70லேருந்து 72% அளவுக்கு மட்டுமே அளவிற்கு மட்டுமே கடன்களாக வழங்கப்பட்டு வந்தது. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. தங்க நகையை அடமானம் வைத்து கடன் பெறுவோருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. என்ன, அந்த தங்க நகையை கடன் வைத்து அடமானம் வாங்குறவருக்கு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தங்க நகை கடன்கள் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. இந்த தங்க நகை கடன்களை யாரெல்லாம் பெறலாம் அப்படின்றது இப்போ ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தங்க நகை கடன்கள் யாருக்கெல்லாம் உடனடியாக கிடைக்கும்? தங்க நகையை எல்லாருமே அடமானம் வைக்க முடியுமா? சிலருக்கு மட்டும்தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுவதுமாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் அனைத்துமே அங்கங்கே வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நகைக்கடன்களை 60லேருந்து 75% வரைக்கும் கடன்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் நகையுடைய ரேட் நாளுக்கு நாள் ஏறிது. அதாவது இனிமேல் நகைக்கடனுடைய பெறுவோர் மதிப்பில் 60 to 60% மட்டுமே கடன் வழங்குவதாக வங்கிகளே குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் நகைக்கடன்களை கொடுக்க மாட்டோம், இதுவே அதிகம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப அடமானம் வைக்கும் தங்கத்தின் மதிப்பு 1 லட்சம் இருந்தால் அதற்கு முன்பு 75,000 வரை கடன் வழங்கப்பட்ட நிலையில் இனி அதிகபட்சமாக 65,000 மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கடனுடைய ரேஷியோவை நீங்கள் செக் பண்ணிக்கணும் மக்களே. இந்த அளவுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற தங்க நகை கடன்கள் முழுவதுமே தள்ளுபடி செய்ய போகிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதிகளை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஒரு மாபெரும் பாதிப்பு, ஓகேங்களா? ஸோ தங்கத்தின் விலை திடீரென வீழ்ச்சியென்றால் அதனால் வங்கிகள் இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதால் நகைக்கடன் தொகையை குறைக்கும் முடிவை வங்கிகள் எடுத்துள்ளதாக இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் நகைக்கடன்களை தாராளமாக நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். கடைசி தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வருகின்ற ஜனவரி 31க்குள்ளார நகைக்கடன்களை பெற்றால் மட்டும்தான் தள்ளுபடிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.